பயன்படுத்த வந்தது திருமதி புனிதா? இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன உள்ள கதை. நான் ஒரு எஸ்டேட்ல இருந்தோம். அந்த பக்கத்துல ஒரு டவுன்ல மொத கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கம்பெனில வேலை செய்யற புது ஸ்டாஃப் எல்லாம் சிரமானுக்கு ஒரு கம்பெனிக்கு 6 மாசம் ட்ரைனிங்க்கு அனுப்பியிருந்தாங்க. அப்ப சிரமான்ல பழைய பிளேட், அது பிளேட்ல ஹாஸ்டல் மாரி செஞ்சிருந்தாங்க. எங்க குரூப்ல ஒரு 7 தமிழ் பிள்ளைங்க இருந்தோம். எல்லாம் போயிட்டு ஒரு வீட்டுல தங்கி இருந்தோம். அப்ப தங்கி எப்படியே வேலைக்கு போய்கிட்டு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு போய்கிட்டு அப்படி இருந்தோம். 2 ஷிஃப்ட். அப்ப அன்னைக்கு எனக்கு சுத்தம் இல்லை. ஸோ நான் குளிச்சுட்டு ஒண்டி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லி நாங்க 4வது மாடி கீழே கார்டன் இருக்கும், பிளே கார்டன். அப்ப நான் என்ன பண்ணேன், தலையோட குளிச்சுட்டு தலையில துண்டு கட்டிட்டு சும்மா அப்படியே நடந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து அப்படியே போய்கிட்டு இருந்தேன். அப்ப போயிட்டு கொஞ்ச நேரம் ஊஞ்சல்லாம் விளையாண்டுட்டு வரும்போது காலில் கல்லு தடுக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே உட்காந்துட்டேன். கால் சரியான வலி. அப்படியே உட்காந்துட்டு சரி இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணான்னு சொல்லிட்டு எங்க ரூமுக்கு நான் வந்துட்டு ஒண்டி தானே, அவங்களாம் 7 மணிக்கு தான் நைட்டு வருவாங்க, காலை வேலை அந்த வாரம். சோ நான் என்ன பண்ண, படுத்து நல்லா தூங்கிட்டேன். கிணவு என்னன்னா, நாங்க 4வது மாடினா 2வது மாடியில இருந்து ஒரு வெள்ளை கலர் டெடி பேர் இருக்குல்ல, கண்ணு மட்டும் ரெட் கலர்ல அப்படியே சூப்பா, லைட்டு கிடையாது, சூப்பா இருக்கு. அது என்ன துரட்டிட்டு வருது. நான் 4வது மாடி வரைக்கும் புரட்டிட்டு வருது. நான் கத்திட்டு ஓடிடுறேன். ஆனா யாருமே இல்ல ஃபிளாட்ல. எனக்கு என்னமோ ரியலா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பயந்துகிட்டு கத்திக்கிட்டே அந்த கட்டில புடிச்சு ஏறுறேன். அது காலை புடிச்சு இழுக்குது. அந்த பயத்துல கத்துறேன். பார்த்தா கிணறு. அப்படியே ஏஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்ப மணி ஒரு 6 இருக்கும்னு நினைக்கிறேன், மத்தியானம். எனக்கு அதுக்கப்புறம் அந்த ரூம்ல இருக்கவே பயம் எடுத்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணேன், பல்கனி இருக்கும், 7 மணி வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன் ஒரு அவர்கிட்ட. இப்ப எல்லாமே ஒரு 7:30 மணி போல எல்லாம் வந்துட்டாங்க, வேலை முடிஞ்சு. இப்ப கேட்டாங்க, ஏன் அங்க நிக்கிற, எத்தனை மணிக்கு இப்படி எல்லாம் விசாரிச்சாங்க. நான் எடுத்தோடனே சரி இப்பதானே வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லல. படுக்க போறோம். அப்பதான் நான் சொன்னேன், இந்த மாரி இப்படி நடந்துச்சு, எனக்கு இது கனவா நினைவான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஏஞ்சி பார்க்கும் போது அந்த மாரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதனாலதான் ரொம்ப பயமா இருந்துச்சு, அதனாலதான் நான் வெளியே இருந்தேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்டானே எல்லாருமே பயந்து அதுக்கப்புறம் இப்படி தனித்தனியா தூங்குவாங்க எல்லாரும். நான் தான் இங்க ஒரே ரூம்ல இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த கனவு அடிக்கடி வரும். அப்ப நான் இதை பெருசா எடுத்துக்கல, சின்ன பிள்ளை தானே. அப்போ எனக்கு 16-17 வயசு, அந்த மாரி வயசு. சோ நான் இது ஒரு பெருசாவே எடுத்துக்கல. இப்ப ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் எல்லாமே பஹாங்கே போயிட்டோம் அந்த கம்பெனில வேலை செய்யறதுக்கு. அப்போ வீட்டுக்கு போய், நான் வீட்டுல ஒண்டி தான், பொம்பளை பிள்ளை, அண்ணன் 1, அம்மா அப்பா 4 பேர் தான். அப்ப எஸ்டேட்ல எங்க வீடு தொங்க வீடு, பின்னால எல்லாம் வித்தா மரம். அப்ப நான் என்ன பண்ணேன், அம்மாட்ட இந்த கிணவு சொன்னேன். ஏன்னா அங்க போயிட்டோம் அடிக்கடி இந்த கிணவு கட்டில் கடியில இருக்கிற மாதிரி இப்படி எல்லாம். அப்ப எனக்கு ஒரு மாதிரி பயம் எடுத்துட்டு அம்மாட்ட நான் சொன்னேன், இந்த கனவு மட்டும்தான் வருது. ஆமா, எனக்கு மட்டும்தான் வருது. நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்குமா, எப்ப பார்த்தாலும் இந்த பொம்மை இருக்கு, வர்ற கனவு எதுவா இருந்தாலும் இந்த பொம்மை இருக்கு அப்படின்னு அம்மாட்ட நான் சொன்னேன் யதார்த்தமா. அம்மா இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. அப்பாக்கு தெரிஞ்சவர்களா, தூரத்து சொந்தம், மாமா முறை அப்படி வரும். அவர் இந்த டெத்தவை வச்சுட்டு வீட்டுல சாமி எல்லாம் பாப்பாராம். அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் பாக்குறதுக்கு இருந்திருக்கிறாங்க போல. இதெல்லாம் என்கிட்ட சொல்லவும் இல்ல, ஷேர் பண்ணவும் இல்ல. அப்போ ஒரு நாள் நைட்டு வேலை, எனக்கு நைட்டு வேலை முடிச்சு நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எப்பயுமே 8 மணி வேலை எனக்கு. அம்மா 6 மணிக்கு எழுப்புவாங்க மத்தியானம். அன்னைக்கும் அந்த மாரி அம்மா அப்பாவும் அம்மாவும் 4 மணிக்கே கிளம்பி அவரை பார்க்க போயிட்டு இருக்காங்க. அண்ணோண்டி தான் வீட்டுல இருந்திருக்காரு, டிவி பார்த்துட்டு இருந்திருக்காரு. பந்து விளையாட்டு பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு எனக்கு அம்மா 6 மணிக்கு எழுப்புவாங்கன்னா ஒரு 5 மணி 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டயத்துல எனக்கு பேர் வெட்டி கூப்பிடுறாங்க வேகமா, புனிதா ஏந்திரி, மணி ஆச்சு, ஏந்திரி அப்படின்னு. நானும் ஏஞ்சிட்டேன். மானு குசல்லாம் போய் தர்றோம், அம்மா இல்ல. பாக்குறேன், அண்ணன் பந்து விளையாட்டு பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. 5 வரைக்கும் போய் பாக்குறேன், யாருமே இல்ல வீட்டுல. அதுக்கப்புறம் யாரு உள்ளுக்கு போவா? 5 உட்காந்துருந்தேன். அந்த யூனிஃபார்ம் கூட நைட்டு வேலை முடிஞ்சு படுத்தேன் தெரியுங்களா, யூனிஃபார்ம் கூட மாத்தல, அப்படியே தூங்கிருக்கேன். அப்புறம் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்புறம் அம்மாவும் வந்துட்டாங்க. மணி ஒரு 6 சம்திங், கொஞ்சம் இருட்டுது. அப்ப வந்துட்டாங்க. அப்ப கேட்டாங்க, ஏன் அங்க உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீங்க தான் நம்ம எழுப்புனீங்க, எங்க போனீங்க அதுக்குள்ள அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, நான் எங்க எழுப்புனா, நான் இப்பதான் வரேன் அப்படின்னு சொன்னா, எங்க போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த இடம் பேர் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லம்மா நீங்க தான் எழுப்புனீங்க, அதான் உங்களை தேடிட்டு வந்தேன், காணோம்,
அண்ணன் ஒண்டி தான் தூங்குனுச்சு, நான் டிவி அடைச்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அப்ப அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பயப்படாத, நீ போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க சொல்லிட்டு என்னென்னமோ அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு போல. அது வந்து வேலைக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு குளிக்க சொன்னாங்க. சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்ப நான் குளிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிடுறப்ப உடனே எல்லாம் கொடுத்துட்டு பேக்ல வச்சுக்கோ அப்படின்ட்டு. இப்ப சாப்பாடு எல்லாம் அம்மா தான் போட்டு வைப்பாங்க. பேக்லயும் வச்சுட்டாங்க. வச்சுட்டு பார்த்தா பூளூர் இருக்குல்ல, பூளூர் வெள்ளை பூளூர் முட்டை வச்சாங்க, வெள்ளை பூளூர் வச்சாங்க. அப்புறம் ஒரு போல்ல மங்கள போட்டு பின்னால குசினிக்கு அது இருக்கும்ல, அது திறந்துட்டு அந்த பூளூர் மேல வந்து முட்டையோட அப்படியே வச்சுட்டாங்க, ஒரு மங்கள வச்சுட்டாங்க. நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல மாமா வைக்க சொன்னாரு, எனக்கு விஷயம் நான் சொல்லல, வைக்க சொன்னாரு அப்படின்னாங்க. அப்புறம் நானும் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு மறுநாள் பணத்துல வந்து பாக்குறேன், வந்தோடனே பார்த்து ஆர்வம் தானே அந்த வயசு தானே, வந்து பாக்குறேன் அந்த போல் மட்டும் அங்க இருக்கு, பூளூரையும் காணும் முட்டையும் காணும், ஒண்ணுமே காணும். அப்ப நான் அம்மாட்ட கேட்டேன் ஏமா அப்படின்னு. அப்ப மாமா என்ன சொல்லியிருக்காரு, அவரு அங்க பார்த்ததுல வந்து அவருக்கு வந்து ஜின்னி, அந்த நான் பிளே கார்டன் போனேன் தெரியுங்களா, அந்த நேரம் சுத்தம் இல்லைல்ல, சோ அந்த நேரத்துல வந்து அந்த கால் தடுக்குனுச்சு, அதெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்காரு. ஆனா நான் அம்மா கிட்ட சொல்லவே இல்லை இந்த விஷயம்லாம், கனவு கண்டதை சொன்னேன், இதெல்லாம் சொல்லல. இந்த மாதிரி நீங்க போனியா, இப்படி ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் கிட்ட உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் நினைச்சேன், கூட இருந்த பிள்ளைங்க தான் சொல்லிடுச்சிங்களோ அப்படின்னு. ஆனா சொல்லல, மாமா சொல்லியிருக்காரு. ஆமா அப்படின்றதுக்கு இந்த மாதிரி வந்தது வந்து ஜின்னு, அது வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கு எங்க என்ன அந்த பிளே கிரவுண்ட். அப்ப அது வந்து ஆமா, அப்ப அது வந்து கூடி இங்க வரைக்கும் வந்துட்டு இங்கே கூடியே இருக்கு. அதுதான் டெடி பேர் உருவத்துல. ஆமா, அப்பதான் அம்மாட்ட கேட்டா, அதுக்கு ஏமா இதெல்லாம் வச்சீங்கன்னா, இல்ல இது வந்து அதோட அது குடுக்குற சாப்பாடுன்னு சொன்னாராம். இது நீங்க வைங்க, அது உண்மையா இருக்கா இல்லையானே ஒரு கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு சொல்லி இருக்காரு. அப்புறம் அப்படி இருந்துட்டு அப்புறம் மாமா வந்து அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வரல, இன்னொருத்தர் தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு வந்து அப்புறம் அங்க என்னமோ வந்துருச்சு கொடுத்துதான், அதுக்கப்புறம் தான் சரி அந்த கனவே வரல எனக்கு. அந்த கனவுக்கும் அந்த ஜின்னுக்கும் அந்த டெடி பேருக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஜின்னு பூந்து இருக்குல்ல, என் பின்னால் ஃபாலோ பண்ணிச்சுல, அது வந்து காட்டி இருக்கு எனக்கு, அது உருவத்தை அப்படி காட்டாம பொம்மையா. ஆமா, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப ரீசெண்டா 2022 இப்ப வந்து வீட்டுல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. மறுபடியும் டெடி பேர் வந்துருச்சா சோப்பு கண்ணோட? டெடி பேர் எல்லாம் வரல, வீட்டுல வந்து ஷாப்பிங் போயிருந்தோம், செலவு ஜாமான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போயிருந்தோம். ஷாப்பிங் போயிட்டு வீட்டுல யாருமே இல்ல, நானு ஹஸ்பண்ட் மக கடைசி பொண்ணு 3 பேர் தான். வீட்டு முன்னுக்கு வந்து ஸ்லைடிங் டோர் இருக்கும். அப்ப டூரிஸ்டா வந்து ஹாலு, அங்க வந்து கேபினெட் மாதிரி ஒரு அலுமாரி இருக்கும், அதுல வந்து ஆரஞ்ச் போத்தல் எல்லாம் திறப்போம்ல ஒரு ஓப்பனர், அது வந்து ஹேங் பண்ணி வச்சிருந்தேன் நான். அதுல ஹேங் பண்ணி வச்சிருந்தேன், அதுல ஒரு சின்ன ரேக் மாதிரி இருக்கும், அதுல வந்து குட்டி குட்டி கிளாஸ் வந்து அடுக்கி வச்சிருந்தேன், ஒரு 6 கிளாஸ் அடுக்கி வச்சிருந்தேன். அப்ப நாங்க ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வீட்டுல வந்துட்டு அப்பதான் அந்த ஸ்லைடிங் டோர் பொறக்குறேன், அங்க இருந்த அந்த ஓப்பனருக்கும் அந்த ஹால்ல இருந்த மேசைக்கும் இருந்தா ஒரு 10 அடி அந்த மாதிரி இருக்கும், பறந்து வந்து உழுவுது மேசையில. எப்படி அப்பதான் வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்கிறோம், அதுதான் சீஸ் எங்களுக்கு தெரியல. அது பறந்து வர்றதை நீங்க கண்ணால பாத்தீங்களா? பார்த்தோம், 3 பேருமே பார்த்தோம். ஹஸ்பண்ட் போறேன்றாரு, ஹஸ்பண்ட் அப்படியே அங்கேயே ஹோல்ட் பண்ணிட்டேன், ஐயோ நீங்க போவாதீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த வீட்டுல வந்து ஒரு 8 வருஷம் இருந்தோம், 8 வருஷம் இருந்துட்டோம், ஒரு இன்சிடென்ட் கூட இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப நான் சொன்ன ஹஸ்பண்ட் போகாதீங்க அப்படின்ட்டு, ஹஸ்பண்ட் சொன்னாரு ஒண்ணு இருக்காது அப்படின்னு. அப்புறம் அவர் போயிட்டு அந்த ஓப்பனர் எடுத்துட்டு போயிட்டு கிச்சன்லாம் போய் பாக்குறாரு, யாருமே இல்ல. சொன்னாரு இல்ல நீங்களாச்சும் வச்சிருப்ப அப்படின்னு. நான் சொன்னேன் லாஜிக்கே இல்ல, அலுமாரி எங்க இருக்கு, இந்த மேசை எங்க இருக்கு, இங்கேருந்து இங்க பறந்து வந்து உழுவுது நம்ம கண்ணு மின்னுக்கு, லாஜிக் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு.
சொன்னார் கண்டதெல்லாம் நினைக்காது அப்படின்ட்டு. அப்ப நான் அம்மாக்கு அப்பயே போன் அடிச்சு சொன்னேன், இந்த மாரிமான்ட்டு. அப்புறம் அம்மா சொன்னாங்க, இல்ல எதனாச்சும் இருக்கும், நீ கண்டதெல்லாம் நினைக்காது அப்படின்னு. அப்பயே தான் சரி 3 பேரும் அந்த ஜாமான்லாம் கூட எடுத்து வைக்கல, கொண்டு மேசையில வச்சுட்டு ஹால்ல வந்து டிவினுக்கு நீட்டு சோஃபா இருக்கும், அங்க நானே அம்மாவை இவர் 3 பேரும் உட்காந்து இதை பத்தி பேசுறோம். என்னவா இருக்கும், எப்படி பறந்து வந்துச்சு, இப்படி பேசிட்டு இருக்கோம். சேஸ் நான் சொன்னேன், அந்த சின்ன சின்ன கிளாஸ் இருக்க 6 கிளாஸ், அந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் போய் பின்னால போனோமா கொல்ல போறோம் இருக்கும், அந்த கதவுல போயிட்டு படார்னு போய் அடிச்சு உழுந்து உடையுது. கிளாஸ் உடையற சத்தம் கேட்டதும் எல்லாரும் போயிருப்பீங்க வெளியே பின்னாடி பாக்குறதுக்கு. உண்மையாவே உடைஞ்சிருந்துச்சு கிளாஸ். ஆஹா. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்டே அவனுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எனக்கு உடம்பு முடியாம போறது, மகளுக்கு உடம்பு முடியாம போறது, இப்படி இருந்து அந்த வீட்டை விட்டு இப்ப கிடா சைட் வந்துட்டோம். அந்த 1 வருஷம் ஆச்சு. இப்ப ஏதாவது பறந்து வந்து உடையதா? டெடி பேர் எங்கேயாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த ஜின்னும் அந்த கனவும் ஞாபகம் வந்துருமே எப்போதும்? என் மகளுக்கு பர்த்டே கிஃப்டே டெடி பேர் தான் கொடுத்துருக்காங்க. அது நல்ல வேலை சாக்லேட் கலர்ல இருக்கு. ஓஹோ. அத கட்டி மேல தூக்கி போட்டு வச்சிருக்கேன். போச்சு உங்க மக. அதெல்லாம் கீழே புலங்குற மாதிரி இல்ல. ஆமா சொல்றா, முதல்ல என்ன சொல்றாங்க, அம்மா இதெல்லாம் சொல்லாதீங்கம்மா, பயமா இருக்குமா, பயமா இருக்கு. என்னத்த பார்த்தீங்க திரு ஆதித்யா, என்ன நடந்துச்சு? ஓகே, நானும் என் ஃப்ரெண்டும் பிஃபோர் கோவிட் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த கசின் ஃப்ரெண்ட் பர்த்டே. ஸோ நாங்கள் கேமரா ஹைலிங் போனோம். நாங்கள் போன டைம் வந்து ஹாலிடே சீசன்னால எந்த ஹோட்டலு எந்த லாட்ஜ் எதுவுமே கிடைக்கல, ஹோம் ஸ்டே. தென் ஃபைனலாக ஒரு ஹோம் ஸ்டே கிடச்சிட்டு, இட்ஸ் குவைட் லக்ஸரியாக இருந்துச்சு அண்ட் வெரி நைஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி 4 ரூம் 3 பேத்துக்கு. ஸோ நாங்களும் சரி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்பே வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னாக்கா கீ காணா போச்சு. கீ காணா போய் தே ஆல்வேஸ் ஹேவ் அ காப்பி அண்ட் ஆல்சோ மாஸ்டர் கீ, ரைட்? ஸோ காப்பி கீ வந்து காணா போய் ஆனர் கீழே இறங்கி வந்து அவங்க ஒரிஜினல் கீ கொடுத்தாங்க. ஆனால் அப்பார்ட்மெண்ட் அங்கல்ல வேற இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கொடுக்கும் போது நீங்க வாங்க வந்து காட்டுங்கன்னு சொன்னதுக்கு ஆல்வேஸ் ஹோம் ஸ்டேனாக்கா வந்து காட்டுவாங்க வந்து. ஆனா ஷீஸ் லைக், இல்ல நீங்க போங்க பரவாயில்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. இவன் 7 o'clock அந்த மாதிரி தான், கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன செஞ்சேன், ஓகே பரவாயில்ல, நம்ம ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். போகும்போதே வந்து செக்யூரிட்டி கார்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து கேட்டாரு, இந்த வீடா, இந்த நம்பரானு ஒரு மாதிரி சஸ்பீஷியா கேட்டாரு. நாங்கெல்லாம் ரொம்ப டயர்ட்ல இருந்தனால இவன் நாங்க சாப்பாடு கூட புங்கோஸ் பண்ணிட்டோம். சஸ்பீஷியா கேட்டுச்சு, நீங்க இடம் காட்ட முடியுமா? இல்ல நீங்க எப்படியே போய் அங்க பக்கிங் பட்டு லிஃப்ட்ல இறங்கினீங்கன்னா அங்க டக்கு நீங்க போங்க. ரொம்ப என்ன சொல்றது, அக்வர்ட்டா பிஹேவ் பண்ணாங்க எல்லாமே. என்ன ரொம்ப அக்வர்ட்டா இருக்கு, சரி டயர்டு போதை பண்ணல இப்படித்தான் இருப்பாங்க, ரொம்ப ஹாலிடே சீசன்னாலன்னு. அப்ப லக்கேஜ் இருந்ததுனால நான் என்ன செஞ்சுட்டேன், லிஃப்ட் கிட்ட என்ன ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்க போய் பார்க்கிங் போட்டு வந்துடுறோம், ஓகே போங்க, 2 லக்கேஜ் தான் நான் பார்த்துட்டு இருக்கு. லக்கேஜ் இறக்குன இடத்துல வந்து பின்னாடி வெரி டார்க் ஸ்பாட், அது வந்து மவுண்டன் வியூவர்ஸ்னால வெரி டார்க் ஸ்பாட். அங்கேயே எனக்கு விளங்குது என் 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்ப நான் இங்க இருந்து கூப்பிடுறேன் அவங்கள, நீங்க ஏன் இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க, காடி போட்டுட்டு வாங்க. இல்ல இங்க வியூஸ் நல்லா இருக்கு, நீங்க வாங்க அதிங்க. அப்பயே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லையே நம்ம ரொம்ப டயர்டா இருக்கணும் தானே சொல்லி நான் 2 times அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டுமே எனக்கு மேல இருக்கிற பிளாக்ல இருந்து குரல் கேக்குது, என் ஃப்ரெண்டோட குரல். ஏன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, இருங்க நாங்க பக்கிங் போட்டு வரோம்னு. அப்ப கீழே பேசிக்கிட்டு இருந்தது. Then I just never tell the guys, எங்கடா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒன்னும் சொல்லல. இப்ப நாங்க கிளம்பி போனப்பயே வீடு வந்து ஸ்டக், திறக்க முடியல. அது கேட் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு, திறக்க முடியல. ஓனருக்கு கால் பண்ணி வர சொன்னோம். இல்ல நீங்க கொஞ்சம் புஷ் பண்ணி திறந்துரும், நாங்க இப்ப லேட் ஆயிடுச்சு. மறுபடியும் அவங்க வந்து அப்படித்தான் அக்வர்ட்டா பிஹேவ் பண்ணாங்க. சரி அப்படி போய் புஷ் பண்ணி திறந்தாச்சு. திறந்த கையோட வீட்டு கதவு திறக்கும் போது நான் வந்து எப்போதுமே வந்து இந்த மாதிரி போனேன். எனக்கு ஒரு பழக்கம் மின்தா ஈஸின்னு கேட்பேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த பழக்கம் இல்லை. நான் வெளியே நின்று இருக்கும்போது அவங்க பட்டுன்னு கதவு திறந்தது ஏதோ ஒரு உருவம் வேகமா கிராஸ் பண்ண மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க. அந்த காத்து அடைச்சி வச்சிருக்கிற வீட்டு உள்ளுக்கு எப்படி காத்து வரும்? ஸோ ஓகே அப்ப கூட
அவ்வளோவா இது பண்ணாம நாங்க போயிட்டு உள்ளுக்கு போயிட்டு எல்லாம் ஸோ செட்டப் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் அதிர்ச்சி ஆகலையா? என்ன ஒரு உருவ மாதிரி போணுச்சு அப்படின்ட்டு எதுவும் கேட்கலையா? கேட்டாங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா, மேபி நீங்க கதவு திறந்தீங்களா அந்த காத்து அப்படின்னு நான் சொல்லி சமாளிச்சேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு தப்பா தான் நடக்குது. ஆனா நான் வந்து அவங்கள கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன். ஒரு அளவு தான் கண்ட்ரோல்ல வைக்க முடிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, சரி சாப்பிடலாம் வாங்க டைனிங் டேபிளுக்குன்ட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தோம். சாப்பாடு எடுத்து வாயில வைக்கிறோம். சாப்பாட்டுல ஒண்ணுமே இல்ல, ரைஸோட டேஸ்ட் கூட இல்ல. இப்படி ஒரு கடையில வந்து நாசி கோரிங் மீ கோரிங் எல்லாம் பரட்டுவாங்களா? ஒரு டேஸ்டும் இல்லாம. ஓகே, அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நான் போய் ஒரு மூலைல உட்காந்து அப்புறம் என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, உங்க குரு வந்தாரு, வந்துட்டு ரூம் விட்டு வெளியாக வேணான்னு சொல்லிட்டு போனாரு உங்க மேல அப்படின்னு சொன்னாரு. உங்க குருனா குரு ஏன் மேல அவரு குளிம்ல இருக்காரு. I follow a Buddhist monk ல. ஸோ அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு, நீங்க வந்த இடம் வந்து தப்பான இடம், உத்தரவு இல்லாம வந்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன், அவங்க ரூம் உள்ளுக்கு தான் இருக்க சொன்னாங்க, அதுக்கு மேல வெளியாகாதீங்க, என்ன நடந்தாலும் வெளியாகாதீங்கன்னு சொல்லிட்டேன். அது முடிச்ச கையோட சரின்ட்டு ரொம்ப சஸ்பிஷியா இருக்கு எல்லாம், சரி படுக்க போலான்னு சொல்லிட்டு அப்ப அவங்க 2 பேரும் ரூம் போயிட்டாங்க, நானும் ரூம் போயிட்டேன். திடீர்னு 2 பேருமே வந்து கதவு தட்டாங்க, எனக்கு ரூம் கதவு தட்டிட்டு ரொம்ப பயமா இருக்கு, நம்ம 3 பேரும் ஒரே ரூம்ல வந்து பெட் ஷேர் பண்ணி படுத்துக்குவோமா, ஏன்னா பெட் வந்து சிங்கிளா இருந்துச்சு. ஸோ அந்த ரூம்ல இருந்து இழுத்துட்டு வந்து போட்டு படுத்தோம். ஓகே, நான் கேட்டேன் ஏன் என்ன பயம் அப்படின்னு. அப்ப என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க, குளிக்கிற சவுண்டு கேக்குது வெளியே பாத்ரூம்ல. குளிக்கிற சவுண்டு கேக்குதா? அப்படி ஆமா, யாரும் குளிக்கிறாங்க, ஷவர் பண்றாங்க, அந்த ஷவர் திறக்கிற சத்தம் கேக்குது. எனக்கு இப்ப கூட சிலுக்குது சொல்லும். ஸோ படுத்தாச்சு. எனக்கு அப்பயும் உடம்பு இல்லை. நான் அப்ப என்ன செஞ்சேன், ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டு சளி மருந்து எடுத்துட்டு தூங்கிட்டேன். மார்னிங் எந்திரிச்ச கையோட 2 ஃப்ரெண்டும் தூங்கல. அடுத்து என்ன நடந்தது? பாடலுக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? மார்னிங் எந்திரிச்ச கையோட 2 ஃப்ரெண்டும் தூங்கல. ஏன்? நான் கேக்குறேன் என்ன நடந்துச்சு, ஏன் தூங்காம இருக்கீங்க? 2 பேர் பேய் அடிச்ச மாதிரி இருக்காங்க. அடி உனக்கு விஷயம் தெரியுமா? அடி வெளிய சத்தம் கேக்குது, அடி சிரிக்கிற சத்தம் கேக்குது, நடக்கிற சத்தம் கேக்குது, அந்த நாக்காளி சேர்ஸ் இழுக்கிற சத்தம் கேக்குது, மங்கு ஜாமா கழுவுற சத்தம் கேக்குது. அடி மேபி பக்கத்து வீடா இருக்குமோ? இல்ல இல்ல, சரியான குவாய்ட். அதான் சொல்றேன்ல, அது மவுண்டன் வியூனால சின்ன சத்தமா இருந்தாலும் வேகமா கேட்கும். ஸோ நான் இதை எப்ப கன்ஃபார்ம் பண்ணேனாக்கா, வெளியாவே இல்ல அவங்க 2 பேரும் ரூம் விட்டு நான் எந்திரிக்கிற வரைக்கும் பயத்துல. சரி, நான் எந்திரிச்சு போய் வெளியே பார்த்தேன். கதவு திறந்து பாக்குறோம், நாங்க சாப்பிட்ட சாப்பாடு வந்து சாப்பிடல, நல்லா இல்லைன்ட்டு அப்படியே வச்சுட்டோம். அந்த சாப்பாடு எதுவுமே இல்ல. பாடு இல்லையா? சாப்பிட்டது யாரு? ஆனா அந்த பையில வந்து குப்பை தொட்டி உள்ளுக்கு இருக்கு. ரொம்ப டீசென்டான ஒரு பேயா இருக்கு. they are like a one family. ஸோ இவங்க 2 பேரும் சொன்னாங்க ரொம்ப பயமா இருக்கு கிளம்பிடலாம். நான் சொன்னேன் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க ஹார்ம் பண்ணோம்னா எப்படி ஹார்ம் பண்ணுவாங்க, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம 2 days புக் பண்ணிட்டோம், ஓகே ஸ்டே பண்ணிட்டு போவோம், ஏன்னா நம்ம மத்தியானம் வெளியாயிருவோம் தானே, ராத்திரி படுக்கிறதுக்கு மட்டும் தானே வரோம், பார்த்துக்கலாம், இன்னைக்கு ராத்திரி என்னத்தான் நான் பார்க்குறேன் என்ன நடக்குது. அப்போ போயிட்டு பர்த்டே கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு வாட்டர் ஃபால் எல்லாம் குளிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு வந்துட்டோம். நான் வந்து என்ன செஞ்சேன், ஓகே அவர் தான் சொன்னார்ல, குரு சொல்லியிருக்காருல ரூம் விட்டு வெளியே கூடாது, கீழே சந்து இருக்கும்ல, இவங்க 2 பேரும் பயந்து இருந்தாங்க பாக்கிறதுக்கு. சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் அந்த நைட்டும். ஏன்னா கேக் வெட்டிட்டு வந்து திருப்பி டேபிள் மேல வச்சுட்டேன், கேக் இருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி. கீழே அந்த டோர் வழியா நான் கீழே குனிஞ்சு பாக்குறேன். கீதா, seriously that is the first time in my life I saw one family ghost. 3 kids, 1 father, 1 mother. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வந்து அந்த பிள்ளை தான் வந்து கதவு கீழே நான் குனிஞ்சு பார்க்கும்போது அவங்க குனிஞ்சு என்ன பார்த்தாங்க. ஓ, செம்ம ட்விஸ்ட். அப்புறம் நீங்க அரண்டு மிரண்டு போயிருப்பீங்க அதை பார்க்கும்போது. லிட்டில் பிட்ல, பட் எனக்கு வந்து யூஸ் டு பி, ஸோ அதனால நான் அவ்வளோ பயப்படல. இவங்க வந்து என்ன செஞ்சாங்க, என் கூட சேர்ந்து 2 பேரு, சரி நாங்களும் பார்க்கல, அதுல ஒரு ஆள் பார்க்கல லேடி, அண்ட் மேன் ஒன் கை இஸ் ட்ரைங் டு சீல. நானும் வந்து பாக்குறேன், அது என்னதான் இருக்கு நம்ம பாத்துருவோம் இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி. நீங்க நம்புறீங்க, லாங் ஹேர் கிட்ட 12 வயசு பிள்ளை, காலு வரைக்கும் முடி,
Her face was dark black. ஓகே. Nothing you can see, கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, வாய் இல்ல, ஒண்ணுமே இல்ல. கருப்பா தெரியுது, அவ்வளோதான். அவ்வளவுதான். And hair, long hair. அவ்வளவுதான் கிட்ட. சரி, அது கதவு கீழே அதை எட்டி பார்க்கும்போது நீங்களும் அதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்களா? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். இல்ல, துணி இருக்குல்ல, போட்டிருந்த சட்டையெல்லாம் கழட்டி அந்த கதவு ஓட்டைய சொல்லிட்டு பயந்தான். 3 பேரும் உட்காந்து கந்த சஷ்டி கவசமும் ஐகிரி நந்தினி பாட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தோம். விடிய 4 மணி வரைக்கும் தூங்கல. விட்ட கையோட 4 மணி பிறந்த கையோட இந்த பிரம்ம முகூர்த்தம் வந்த கையோட வெறுவெருன்னு செக் அவுட் பண்ணிட்டு வெளியானதுதான். எத்தனை வருஷம் ஆச்சு? பிஃபோர் கோவிட். ஓஹோ, அப்ப ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. பார்த்ததுலயே ரொம்ப ஹாரவா இருந்துச்சு, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுன்னா இந்த ஒரு வீடு தான். கதவு கீழே நீங்க பார்க்கும்போது வேற இன்னும் என்னதான் நடந்துச்சு அந்த வீட்டுல? 5 ஆத்மா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்கள என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? Mother was in kitchen, she washing something, and kids father are sitting in dining table. Dining table கரெக்டா இந்த ரூமுக்கு எதிர. அவங்க ஃபாதர் கிட்ட 2 பிள்ளைங்க அந்த டேபிள் மேல விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் they are Malay family. எப்படி தெரியும் உங்களுக்கு? எல்லாமே இருட்டா தானே தெரிஞ்சது, அவங்களோட ஃபேஸ்லாம் ஒன்றும் தெரியலையே. அவங்க மதர் தூடம் போட்டிருந்தாங்க. ஓகே. கிட்ஸ் ஒண்டி தான் அதெல்லாம் இல்லை, ஏன்னா அவங்க அப்பாவோட காலு தான் என்னால பார்க்க முடிச்சு. என்று கிட்ஸ் டைனிங் டேபிள்ல, ஆனா அவங்க அம்மா கிச்சன்ல இருந்தது ரொம்ப கிளியரா பார்க்க முடிச்சு. ஸோ அந்த ஜூமிங் வியூ கிச்சனோட ரொம்ப ஆப்வியஸா மேல கபட் வரைக்கும் தெரியுது. This is one of my best experience in ghost. சரி, அந்த கேக்க சாப்பிட்டாங்களா இல்லையா குடும்பத்தோட? அதை நாங்க தொடர்ந்து பார்க்கவே இல்லை, எடுக்கவும் இல்லை, அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். அங்குள்ள காட் கிட்ட எல்லாம் எதுவும் விசாரிக்கலையா அந்த வீட்டுல என்ன ஏதுன்ட்டுன்னு? இல்ல, கூட்டாளி ஒரு மாதிரி கடுப்புல காட்டுக்கிட்ட சாவி எல்லாம் விட்டு அடிச்சுட்டு ஒரே ஜங்கல் திக்கு கஷ்டமோ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. அவரு சாரி itu bukan saya punya hal, itu tuan rumah, dia orang tak bagi tahu, sudah banyak orang cakap ada kacau அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு. இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் வெளியே தான் இருந்துச்சு, தவிர எங்களை ஹார்ம் பண்ணல. என்ன நினைக்கிறீங்க அந்த வீட்டுல என்ன நடந்திருக்கும்? அதுதான் நாங்க அங்கிருந்து வந்துட்ட பிறகு நான் ரொம்ப கூகுள் பண்ணி தேடி பார்த்தேன், நிறைய விஷயம். ஸோ நிறைய ஸ்டாரி வந்துச்சு, எது தானே எங்களுக்கு தெரியல. ஒன் ஆஃப் த ஸ்டாரி ஒன் ஆஃப் த பிசினஸ் மேன், பட் இட்ஸ் நாட் நவ்ல, அரௌண்ட் 17 something ஃபேமிலியோட சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, பிசினஸ் லாஸ் ஆகி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாரி நான் கேள்விப்பட்டேன். ஆனா அது உண்மையா இல்லையான்னு தெரியல, ஏன்னா அது லக்ஸரி கொண்டு லக்ஸரி ரொம்ப பழைய கொண்டு வர மெயின்டைன்ல. ஸோ மேபி அதை கொண்டு கட்டுறது முன்னுக்கு அங்க இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா அந்த ஒரு வீடு தான் சரியான ஹண்டிங். நான் போனதுல இன்ன வரைக்கும் நான் திரும்பி போவே இல்லை. நீங்க நம்புறீங்களோ இல்லையா, திஸ் இஸ் ட்ரூ.